ரொம்ப ஜாக்கிரதையாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கட்டும். நம்மை சிலர் நம்புகிறார்களானால், சில பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் ரொம்ப கவனமாக தான் செய்யணும். ஒரு சம்பவத்தை சொல்லி செய்திக்கு நேராய் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஃபாரின்ல ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப கடினமான ஒரு உழைப்பாளியாக இருந்தார். அவர் ரொம்ப கடினமாக வேலை செய்தார். அப்படின்னா அந்த இரும்பு தூக்குற வெல்டிங் பண்ணுற வேலை அவருக்கு. அப்போ ஃபாரின்ல அந்த வேலைக்கு அவருக்கு ரொம்ப நல்ல சம்பளம் கிடைச்சிருச்சு. அதனால அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, ராத்திரி பகலாக வேலை செய்ய ஆரம்பிச்சார். இந்த நான் சொல்லுகிறது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வைங்க. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 80 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மதிப்புக்குரிய பணம். இன்னைக்கும் அது பெரிய பணம் தான், 80 லட்சம். ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய மதிப்பு இன்னைக்கு இருந்ததோட பல மடங்கு அதிகம். அவர் சேர்த்து வச்சு தன்னுடைய மனைவியை நம்பி அந்த பணத்தை அனுப்பிட்டே இருந்தார். எங்கேயாவது ஒரு இடத்த வாங்கி போடு, ஏதாவது ஒரு நல்ல விஷயமா பண்ணு அப்படின்னு சொல்லி நம்பி அனுப்புனார். ஆனால் இவங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க. இவங்க அங்கேருந்து வருகிற பணத்தை சின்ன பின்னமாக செலவு பண்ணி பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் அதை பண்ணி இதை பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதில் பணத்தை விட்டு அவர் 5 வருஷம் அந்த ஃபாரின்ல உட்கார்ந்துட்டு திரும்பி வரும்போது அவர் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் வீணடிச்சிட்டாங்க. அவர் வரும்போது ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு பெரிய கற்பனையோடு வர்றாரு. அவ்வளோதான், என் மனைவி ரொம்ப நல்லா இது பண்ணியிருப்பாங்க. இவங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அவங்க அம்மா அப்பாவுடைய வாயை அடைச்சிட்டாங்க. பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களா இருக்குது. அவங்க தான் தோண்டித்தனமா தன்னுடைய இஷ்டப்படி செஞ்சுட்டாங்க. அவர் வந்த உடனே ஒரு முடிவு எடுத்தாரு, இனி நான் வேலைக்கு போய் 1 ரூபாய் சம்பாரிச்சு உன் கையில் கொடுக்க மாட்டேன். அவ்வளோதான், அன்னைக்கு எடுத்த முடிவு தான். அதற்கு பிறகு அவர் ஏதாவது வேலை செஞ்சா கூட என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த வேலையினுடைய பணத்தை தனக்கு வச்சு தன்னை செலவு பண்ணிடுவார். எல்லா பொறுப்பையும் அவன் கையில் கொடுத்துட்டார். இனி நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான் லைஃப், நான் செஞ்சேன் அப்படியே மனசு விட்டுட்டார். அவ்வளோதான், அந்த மனசை திருப்பி அவரால் கொண்டு வரவே முடியல. அந்த குடும்பம் எப்படியோ இருக்க வேண்டிய குடும்பம், எத்தனையோ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய குடும்பம். ஆனால் இந்த தான் தோன்றித்தனமாய் செய்ததுனால அவங்க குடும்பமே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை அப்படின்றதுக்காக நம்முடைய மனமோன போக்கில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, யாருமே போயிடக்கூடாது. நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க மகனே. நீங்கள் கேட்கறதற்கு உங்கள் அம்மா அப்பா நீங்கள் தோளுக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் கேள்வி கேட்க மாட்டாங்க, உங்களை திட்ட மாட்டாங்க. ஆனால் அதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பாதையை விட்டு மாறாதீங்க. எதை வேணாலும் நீங்கள் செஞ்சிடாதீங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக மாறிடும். கர்த்தருடைய கரத்தில் விழுங்க. ஆனால் நான் நம்புகிறேன், உங்கள் மனம் போன போக்கில் செய்ததை கர்த்தர் கிருபையாக இறங்குவார். சிலர் பார்த்தீங்கன்னா மனம் போன போக்கில் கல்யாணத்தை பண்ணுகிறது, நேசிக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். ஆண்டவருக்கு அது மிகவும் அருவருப்பானது. ஆமென் சொல்லுங்க.